வணக்கம் அன்பான சோழர்களே. இந்த பதிவை நான் உங்களுக்கு நன்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் தயவு செய்து தள்ளிவிடாமல் பார்க்கவும். எதற்காக சொன்னால், குழந்தை செல்வங்களுக்கு கல்வியை பற்றி நான் இதை சொல்லுகிறேன். கல்வி என்பது ஒரு முக்கியமான இன்னைக்கு வாழ்க்கையில் பொருளாதாரம் போல் கல்வியும் மிகப்பெரிய பொருளாதாரம். அதுபோன்றுதான் நான் இதை நினைத்து உங்களுக்கு இந்த வீடியோ போடுகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா, ராகு திசையும் கல்வியை தருகிறது. உண்மை எப்படி என்றால், லக்னம் கடக லக்னமாக இருந்து உத்திராடம் 1ஆம் பாதம் தனுசு ராசியாக இருந்து குரு மகரத்தில் நீசம் பெற்று வக்ரமும் ஆகிறார். அதே நேரத்தில் லக்னத்துக்கு 8இல் கேது, 9இல் சனி, 12இல் சூரியன், புதன், சுக்கிரன், லக்னத்துக்கு 2இல் ராகு, 3இல் செவ்வாய். இது போன்ற அமைப்பு பெற்றவர்கள் ஜாதகம் வைத்திருந்தால் இதை நீங்கள் கரெக்டாக வச்சு பாருங்க. நிச்சயம் நான் சொல்லும் விஷயம் நடக்கும். இவர்கள் ராகு திசையில் கல்வி இல்லை என்று சில ஜோதிடர்கள் அவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் ராகு 2ஆம் இடத்தில் இருந்து உத்திரம் சாரத்தை ராகு வாங்கியிருக்கிறார். என்ன காரணம் என்றால், அவர் அந்த சிம்மத்தில் அவருடைய சாரம் வாங்கையில் கண்டிப்பான முறையில் யோகத்தை செய்கிறார். இது ஒரு காரணம். அதே நேரத்தில் ராகு திசையில் படிப்பு என்ன படிப்பு படிப்பான்னு கேட்கல, படிப்பே கொஞ்சம் அவங்களுக்கு மத்தியமாக வரும் அப்படின்ட்டு இருக்காங்க. அதை நான் பல ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னேன். அவர்கள் என்னிடம் ஜாதகம் பார்க்க வரும்போது, நீங்கள் சொன்னது நடந்துச்சுனாங்க. இது காரணம் நான் கிடையாது. அதாவது என்னுடைய முன்னோர்கள் அந்த அளவுக்கு ஆசீர்வாதனை பண்ணியிருக்காங்க. நான் படித்த குருமார்கள் எனக்கு அந்த அளவுக்கு அறிவுரை சொல்லியிருக்காங்க. அப்போ இவங்க இப்போ எப்படின்னா, ராகு திசையெல்லாம் படித்து டாக்டர் ஆகிருக்காங்க. இதுக்காக தான் அந்த பதிவை நான் போடுறேன். அப்போ ராகு எந்த அளவுக்கு நல்லது செய்வாருங்கிறத நீங்கள் கண்டிப்பான முறையில் புரிய வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. அந்த நிலை நமக்கு வாழ்க்கையில் இவர்களுக்கு என்ன லேட்டாகும் அப்படின்னா, திருமண காரியங்கள் லேட்டாகும். கல்வியை கொடுப்பதனால் திருமண காரியங்கள் சிறிது காலம் தடைபட்டு நடக்கும் என்பது உண்மை. அதே நேரத்தில் வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்தை அடைகிறார்கள். இந்த அமைப்பு பெற்றவர்கள் கண்டிப்பான முறையில் நிச்சயமாக பெரிய அளவில் பெரிய டாக்டராக இருப்பார்கள். இன்றைய வயது 28 வயசு, 27 வயசு, 28 வயசு தான் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போதே அவர்கள் ஒரு மிகச்சிறந்த டாக்டர் தான். இது போன்ற அமைப்பு பெற்றவர்கள் தயவு செய்து ராகு திசையில் கல்வி இல்லை என்று நினைக்க வேண்டாம். ராகு இதே போன்று லக்னத்துக்கு எந்த லக்னமாக இருந்தாலும் 2ஆம் இடத்தில் இருக்கும்போது அந்த லக்னத்தை சுபர் பார்க்கிறாரா பாபர் பார்க்குறாங்கிற ஒரு பதிவை நம்ம பார்க்கணும். ஒரு ஜோதிடருக்கு ஒரு 4-5 ஜோதிடர்கிட்ட நீங்கள் அணுகும்போது ஏதாவது ஒரு ஜோசியர் நல்ல ஒரு விஷயங்களாமா அந்த மாதிரி இருக்குமா படிப்பாங்க அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக 5 ஜோசியர் ஒன்று கூட சொல்லிட்டாங்களே படிக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா, இங்கே நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. 6வது ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனால 6வது ஜோசியரோ இன்னொரு 15 பேர் நீங்கள் கன்சல்ட் 10 பேர் வரை பார்க்கல. இல்லாத வீட்டில் பிறந்து பணக்கார செல்வத்தின் வாழும் ஜாதகம் எதுவாக இருக்கும். கண்டிப்பான முறையில் நீங்கள் நிச்சயம் நல்ல விஷயங்கள் அறிவதற்கு திருமணம் 28 வயது 29 வயது தான் ஆகும். ஆகையால் என்னடா நம்ம பொண்ணு திருமணம் ஆகவில்லை என்று நீங்கள் நினைக்க வேண்டும். கண்டிப்பான முறையில் வாழ்க்கையில் சிறந்த அந்தஸ்தை பெறுகிறார்கள். அதே போன்று தாய் தகப்பனுக்கு இவர்கள் கொஞ்சம் அவர்கள் சொல்லும் கருத்து தான் முன்பதிவிடுவார்கள். காரணம் கடகலக்கணம். இந்த கடகலக்கணமாக இருப்பதனால் சந்திரன் ஜாதகத்தில் 6ஆம் இடத்தில் ராசி தனுசுவாக 6ஆம் இடத்தில் சந்திரன் மறைகிறார். அப்போ சந்திரன் மறைவுகிறதுனால எப்படின்னா, ராசிக்கு அதிபதி வீடு கொடுக்கப்பட்டவர் அவருக்கு 2இல் நீசமாகிறது. இதுதான் யோகம். அந்த யோகத்தின் அடிப்படையில் தான் நான் கூறுகிறேன். நிச்சயம் அவர்கள் சிறந்த குழந்தை செல்வங்களோடு கணவன் மனைவி அந்யோன்யமாக நல்ல நிலையில் இருப்பார்கள் என்று நான் உறுதியாக நாளும் நல்ல நடக்கும் என்ற நல்ல விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.